மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட போதிலும் தொடர்ந்தும் அசௌகரியங்களை மத்தியில் தமது வாழ்வினை கொண்டு செல்லும் நிலையில் வாழ்கின்றனர் ஆனந்தபுர கிராம மக்கள். வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஆனந்தபுரம் கிராமமே இது. இந்த கிராமத்தில் வாழும் மக்கள் சுமார் 17 வருடங்களாக எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி வாழ்ந்து வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். சிதம்பரபுரம் நலன்புரி நிலையத்திலிருந்து சுமார் 55 குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டதே ஆனந்தபுரம் கிராமம். 1998ஆம் ஆண்டு பல்வேறு வாக்குறுதிகளுடன் குடியேற்றப்பட்ட தமக்கு இன்று வரை எவ்வித வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். வந்தோம், இந்தியாவிலிருந்து வந்து சிதம்பரபுரம் அகதி முகாமில் இருந்து 98 இங்க குடி வந்ததுக்கு எங்களுக்கு எந்த உதவியுமே இதுவரைக்கும் கிடைக்கல. கீற்று கொட்டகையில் வசிப்பதனால் மழை காலங்களில் பலத்த சிரமத்தை எதிர்கொள்ளும் இம்மக்கள் சொந்த இடங்களை விட்டு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீடுகளில் தஞ்சம் புகுந்துள்ளனர். குடிநீர், வீதி போக்குவரத்து உள்ளிட்ட எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி இன்றும் இவர்கள் அகதிகளாகவே வாழ்கின்றனர். எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இந்த அரசாங்கமோ இல்லாட்டி பிரதேச அரசியல்வாதிகளோ இல்லாட்டி அதிகாரிகளோ யாருமே எங்களுக்கு செய்து தர இல்லை. எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வீடு இல்லை, தண்ணி வசதி இல்லை, சரியான கஷ்டம். எல்லா அடிப்படையும் எல்லாம் குறைவு எங்களுக்கு. மேலும் தனது அடுத்த சந்ததியினர் கல்வி பெற பள்ளிக்கூடங்கள் ஏதும் இல்லாததால் அவர்களது வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி விடுமோ என்று அஞ்சுகின்றனர் ஆனந்தபுரம் மக்கள். பல தேர்தல்கள் வந்தபோதும் ஆட்சிகள் மாறிய போதும் தமது மக்களின் காட்சிகள் மற்றும் மாறவில்லை என்று கலங்குகின்றனர் ஆனந்தபுரம் மக்கள். அரசு தன் சொந்த பிரஜைகள் மனிதாபிமான ரீதியில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளையாவது செய்து தர வேண்டும் என்பது மனிதநேயம் உள்ளவர்களின் எதிர்பார்ப்பு.